வணக்கம் நண்பர்களே. காஸ்ட் சென்சஸ் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இதுதான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அரசியலில் ஆர்வம் இருந்தாலோ இல்லை ஜென்ரலாக நாட்டில் நடக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தாலோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பல அரசியல் தலைவர்கள் இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு, அதாவது காஸ்ட் சென்சஸ் வேணும் அப்படின்னு டிமாண்டு பண்ணுறாங்க. அதே போல் அந்த காஸ்ட் சென்சஸ்க்கு எதிராகவும் குரல்கள் நிறைய இருக்குது. சரி, இப்போ அந்த காஸ்ட் சென்சஸ்ங்கிறது என்ன, இந்த கான்செப்ட் என்ன, இது இந்தியாவுக்கு தேவையா, இது எடுக்கலாமா, இது எடுக்கிறதுனால நலன்கள் இருக்கா இல்லையா, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. காரணம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் இது சம்மந்தமாக பல டிஸ்கஷன்ஸ் இருந்தாலும் ப்ராப்பராக கான்செப்ஷுவலாக அந்த கருத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பல பேர் எடுத்துகிட்டு போகிறதில்ல. சரி, இப்போ இந்த ஜாதி வாரியான இந்த சென்சஸ் இருக்கு இல்லையா, காஸ்ட் சென்சஸ், இந்த சென்சஸ் சொல்ல போனால் ஏற்கனவே அரசு எடுத்திருக்கு. SECCன்னு சொல்லுவாங்க, சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ், அதாவது பொருளாதார சமூக ரீதியிலான ஜாதி கணக்கெடுப்பு. இது 10 வருஷம் முன்னாடி எடுத்து டேட்டா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த டேட்டாவை இப்போதைக்கு கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ இல்லை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கோ யூஸ் பண்ணுறது கிடையாது. காரணம் என்னென்னா, அந்த டேட்டாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அக்யூரசி இல்லை அப்படின்னு அரசு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் நிறைய லீடர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சரி புதுசாக ஒரு காஸ்ட் சென்சஸ் நம்ம எடுப்போம், இந்தியாவில் இருக்க எல்லா மக்கள் அவங்க எந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத சென்சஸை எடுத்து அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, சமூக நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் லாஜிக் இருக்கா, இப்படி எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜாதி ஒழியணும் அப்படின்னா இந்த அஃபிஷியலாக ஜாதி அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் எடுக்கக்கூடாது, அதே போல் இந்த ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தால் கூட அதை கிழிச்சு போட்டுருணும், ஜாதி அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இதில் லாஜிக் இருக்கா, இந்த மாதிரி ஜாதியை ஒழிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒழிக்க முடியாது. ஜாதிங்கிறது ஒரு கான்ஷியஸ்னஸ், அது சில மனிதர்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். சர்டிஃபிகேட்டை கிழிக்கிறதுனால அது போகாது. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் சிஸ்டம், இந்த ஜாதின்னு இருக்கு இல்லையா, ஹிஸ்டாரிக்காக பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் சிஸ்டம் வச்சு பார்க்கும்போது இந்த காஸ்ட் சிஸ்டம்க்கும் ஒரு மனிதர் சமூகத்தில் எந்த ஒரு சமூக பொருளாதார நிலையில் இருக்கார், அதாவது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கார் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கும் கேஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு லிங்கேஜ் இருக்கும். இது பெர்ஃபெக்டான லிங்கேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு காஸ்ட்டில் ஒருத்தர் ரிச்சாக இருப்பார், ஒருத்தர் அந்தளவுக்கு ரிச்சாக இருக்க மாட்டார், ரொம்ப புவராக கூட இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த காஸ்ட் குரூப்பில் இருக்க மக்கள் எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்கும் அந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கும் காரலேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு 2 காஸ்ட் குரூப் எடுப்போமே, ஒன்று லோவர் காஸ்ட் குரூப், இன்னொன்று அப்பர் காஸ்ட் குரூப். நீங்கள் ஒரு மனுஷனையும் பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்த குரூப்பாக எடுக்கணும். அந்த அப்பர் காஸ்ட் குரூப்பில் இருக்க மக்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய லேண்ட் ஓனர்ஷிப் அதிகமாக இருக்கும். லோவர் காஸ்ட் குரூப்பில் இருக்க மக்களுடைய ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஷிப் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த லிங்கேஜ் இருக்குது. நான் சொன்னது போல் பெர்ஃபெக்ட் லிங்கேஜாக இல்லைனாலும் லிங்கேஜ் இருக்கும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷனை மக்கள் இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க காஸ்ட் சிஸ்டம் மூலமாக. அந்த காஸ்ட் ஒரு காலத்தில் நிர்ணயம் பண்ணிச்சு, டிஸ்கிரிமினேஷன் நிர்ணயம் பண்ணிச்சு, பெனிஃபிட்ஸையும் நிர்ணயம் பண்ணிச்சு. யாருக்கு எது போகணும், எந்த அளவுக்கு போகணும், ஒரு சிலது போகக்கூடாது அப்படின்றத காஸ்ட் டிசைட் பண்ணதுனால டெப்ரிவேஷன் ஆஸ் வெல் ஆஸ் அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் இதையும் காஸ்ட் டிசைட் பண்ணுச்சு. அப்போது ஒருத்தர் அவருடைய காஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணும் பொழுது அந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் முன்னாடி இந்த லிங்கேஜ் இப்போதைக்கு அப்படியே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு தேதியில் நம்ம ஆல் இண்டியா லெவலில் ஒரு சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸை ப்ராப்பராக பண்ணோன்னா, அரசியல் ரீதியாக பண்ணாமல் அப்ஜெக்டிவாக சயின்டிஃபிக்காக ப்ராப்பராக டேட்டாவை கலெக்ட் பண்ணோன்னா
ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். சரி, இது ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சில காஸ்ட் குரூப்ஸ் இன்னும் பாட்டம் ஆஃப் த சொசைட்டியில் தான் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை இன்னும் பெட்டர் ஆக்கணும். ஒரு சில காஸ்ட் குரூப்ஸ் பெட்டர் ஆகிட்டாங்க, டெவலப் ஆகிட்டாங்க ஒட்டுமொத்தமாக அந்த ஹோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீமை கொஞ்சம் எடுத்து கீழே இருக்கவங்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். யாருக்கிட்ட இருந்தால் நம்ம டிப்ரைவ் பண்ண போகிறதுல உள்ளேயே ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். தேவைப்பட்டால் புதுசாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வரலாம். ஒரு சில எக்ஸிஸ்டிங் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் மாற்றத்தையும் கொண்டு போகலாம். ஒரு சில இடங்களில் நம்ம தேவைப்பட்டால் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அந்த தேவைக்கு ஏற்றாற் போல். அதே நேரத்தில் ஆல் இண்டியா லெவலில் இந்த சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸை நடத்தும் போது ஒரு டைனமிக்கான ஒரு பிக்சர் கிடைக்கும். இப்போ ஓபிசிஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஓபிசி குரூப், அவங்க வந்து உத்தரப்பிரதேசில் இருக்க ஓபிசி குரூப்போடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரியே இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே வேரியேஷன் இருக்கும். ஆமாவா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிராமின்க்கும் உத்தரப்பிரதேசில் இருக்க ஒரு பிராமின்க்கும் அவங்களுக்கும் அந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிராமினுங்கிறவங்க இப்போதைக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க. அதே போல் எஸ்சிஸ், எஸ்டிஸ் எல்லாருக்கும் அது அப்ளிகபிளாக இருக்கும். அப்போது இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஸ்டேட்ஸ், பிட்வீன் ரீஜன்ஸ், அந்த காஸ்ட் குரூப்ஸ்குள்ளேயே டிஃப்ரென்சஸ் இருக்கும். அவங்க அந்த லேடரில், சோஷியோ எக்கனாமிக் லேடரில் எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு டைனாமிக்கான ஐடியா நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயுமே பிட்வீன் ஓபிசிஸ், எஸ்சிஸ், எஸ்டிஸ், ஜென்ரல் கேட்டகரி எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது இன்றைக்கி தேதியில் அப்படின்றதையும் நம்ம மேப் பண்ணலாம். ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பெட்டராக டார்கெட் பண்ணுறதுக்கும் ரீடிசைன் பண்ணுறதுக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த சமூக நீதியை பெட்டராக ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே ரிசர்வேஷன் பாலிசிக்கும் அப்ளை பண்ணலாம். ரிசர்வேஷனில் இன்னைக்கு தேதியில் மேற்கொண்டு ஒரு சில குரூப்ஸ்க்கு ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து ரிசர்வேஷனை அவசரப்படுத்தி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ஸ் அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னா ப்ராப்பராக ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அப்ஜெக்டிவாக சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி டேட்டா வச்சு கலெக்ட் பண்ணோன்னா பெட்டராக நம்ம மேப் பண்ணலாம் ஒரு குரூப்னுடைய ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத. அப்போது தேவைப்பட்டால் புதுசாக சில கம்யூனிட்டிஸ்க்கு ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டி அவங்க வந்து ரிசர்வேஷன் இதை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த குரூப்புக்கு மட்டும் நாம் வந்து ரிசர்வேஷனை ரெடியூஸ் பண்ணலாமா அப்படின்றதையும் யோசிக்கலாம். அதுக்குள்ளே சப் குரூப்ஸ் கூட நம்ம நிறைய வைக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக டேட்டா இருக்கணும். அந்த டேட்டா வந்து சயின்டிஃபிக்காக இருக்கணும், அப்ஜெக்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஆல் இண்டியா லெவலில் கலெக்ட் பண்ணணும். அப்படி ஒரு சென்சஸை நம்ம நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சென்சஸை அரசியலுக்காக யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. பொலிட்டிக்கல் கேபிட்டலில் இதை வச்சு தேடிக்கணும், இதை வச்சு நான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை மோட்டிவேஷன் வச்சு இந்த கேஷ் சென்சஸ் கேட்டாங்க அப்படின்னா அது நியாயமாக இருக்காது.